குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாமா? வேண்டாம் மாமா. பாலாவே சாப்பிடு. டேய், ஒரு டம்ளர் பால் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ, அந்த புத்தகமா? படி படி. குடுறா. சாப்பிடுமா, சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா, ஆறிற போகுது. அது என்னம்மா, எப்படி அது வந்து பாலு? நாசன்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட, இங்க வாடா. அண்ணே, என்னண்ணே? ஏண்டா நாசன்ஸ்னா என்னடா? என்னடா? அண்ணே, நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? உங்க மாமா நிக்கிறாரு, வரட்டும். நீங்க பேசாம வாங்க. வாங்க, இப்படி போலாம். மூச்ச பாரு. உங்க மாமா பின்னாடி வராரு. வந்துட்டு போட்டோம், நீங்க பேசாம வாங்க. வந்துட்டே இருக்காரு. ஏன் மாமா என் பின்னாடியே வர? உன் பின்னாடி எவன் வந்தான்? நான் டவுன் பள்ளியோட பேச வந்தேன். சரி, பேசுங்க, நான் வரேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஏன் டவுன் பள்ள சாவித்ரி 2-3 நாளா என்கிட்ட பேசுறதுல உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? ஒன்னும் சொல்லல. நான் ஒன்னு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? எந்த பொம்பளையும் ஆம்பளைங்க நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அன்பா பேசணும்னா கட்டி கட்டி பிடிச்சு பேச சொல்றியா? பக்கத்துல போனாலே முறைக்கிறா. அவன் முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவு மாறி போயிட்டா தெரியுமா? கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க. சாப்பிட்டுட்டு தான் பேசுறேன். என்ன இழிப்பு? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மெதுவா பேசணும்னு சொன்னேன். வீணையில நல்ல நாதம் வரணும்னா வீணையை விட முக்கியம் அதை வாசிக்கிற விரல் தாங்க. அதே மாதிரி நீங்க சாவித்திரி கிட்ட நடந்துக்கிற முறையில தான் அவளும் உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவா. அவ படிச்சவ, நாகரிகமா வளர்ந்தவ, தனக்கு வரப்போற புருஷனும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவா. அவ ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் மாறித்தான் ஆகணும். என்ன செய்ய சொல்ற? உங்க தலைமுடியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். உங்க மீசையை கொஞ்சம் சின்னதாக்கணும். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பேண்ட் ஷர்ட் கொஞ்சம் ஸ்டைலா அவ ஆசைப்படுற மாதிரி. அப்புறம் அவளை புகழ்ந்து நீங்க பாடி. இதெல்லாம் நான் பண்ணிருவேன். இந்த பாட்டெல்லாம் நமக்கு பாட வராது. நீ சொல்லி கொடு, நான் பாடுறேன். நான் எப்படி? எதையாவது பாடுமா. நான் எப்படி பாடுறது? சம்பளம் வாங்குற, எப்படியாவது பாடுமா. சௌத்ரி, 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 நில்லுமா. சௌத்ரி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கோச்சிக்கிட்டு போற? எனக்கு கோவமே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பின்னாடி வராத. இத பாருமா, உனக்கு பிடிக்கும் தானே இதெல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடி கோமாளி மாதிரி. அரஞ்சனா தெரியுமா? அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுத்தா? மாமா மாமா, நாம 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுக்கலாம்னு சொன்னியே. அத்தை பொண்ணாச்சுன்னு பாக்குறேன். இல்ல கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சிருக்கேன். அப்பா சாமி, நீ செஞ்சாலும் செய்வ. இத பாரு, கடைசியா சொல்றேன், என் கூட பேசாத, என் கிட்ட வராத, என்ன மறந்துடு மறந்துடு மறந்துடு. இந்த சௌத்ரி இவளை நம்பி நம்ம மீச போச்சு, தலைமுடி போச்சு, வேட்டி இல்லாம நம்ம கம்பீரமே போச்சு. இவன் என்னடானா ஏலத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறா.
டேய் அது என்னடா மந்திரம்? ஆளமக்கிற காலமக்கிற ஐயா அது வேறடா. வந்துருச்சு இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா ஐயா இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலாக்கு அப்புறம் கொய்யா டேய் அவன் வர்றான்னு பாடுற நினைச்சு பார்க்கும்போது அப்பா இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலாக்கு அப்புறம் கொய்யா என்னடா இங்க சத்தம்? ஏமா அழாதம்மா, அழாம சொல்லுமா. ஏமா என்ன நடந்துச்சு? என்னம்மா ஏன் இப்படி அழுகுற? என்னம்மா மாமன் தானே குளிச்சிட்டு வரப்போ என்னென்னமோ சொல்லி என்ன கட்டி பிடிக்கிறாரு. நான் ஊருக்கு போறப்போ நான் சொல்லிக்கிறேன். மாமன் தானே கட்டி பிடிச்சான். அதுக்கு ஏமா அப்படி அழுகுற? இப்படி ஒரே அடியா ஊருக்கு போனேன்னு அடம் பிடிக்கிறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க மாமா தானே உன்னை கட்டி பிடிச்சாரு, அதுக்கே இப்படி கோச்சுக்கிற? 4 ஆம்பளைங்க முன்னாடி உங்களை கட்டி பிடிச்சா நீங்க வேணா அதில் சந்தோஷப்படலாம், என்னால அதை ஜீர்ணிக்க முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஊருக்கு போய் நல்லா யோசனை பண்ணி பாரு. தனக்கு வரப்போற துணை ஆணா இருக்கட்டும் சரி பொண்ணா இருக்கட்டும், வேற யாருமே மனசால நினைக்காதவங்களா, வேற யாருக்கிட்டுமே மனசை பறி கொடுக்காதவங்களா இருக்கணுங்கிறது தான் எல்லாரோடையும் ஆசை. ஊர்ல 100க்கு 90 ஆம்பளைங்களுக்கு அப்படிப்பட்ட பொண்ணு பொண்டாட்டியா கிடைச்சிருவாங்க. ஆனா 100க்கு 5 ஆம்பளைங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த வகையில உங்க மாமா ஒரு தங்கம். அப்படிப்பட்ட புருஷனை கட்டிக்க போற எந்த பொண்ணுமே அதிர்ஷ்டசாலிதான். அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. இனிமேலும் நீ ஊருக்கு போறதா இருந்தா உன் இஷ்டம். என்னமோ பெருசா பீத்திக்கிட்டு போனேன், நான் அவனை திருத்தி காட்டுறேன்னு திருந்திட்டானா? வாயை திறந்து பேச. என்னடி இழிக்கிற? ஒரு படிச்ச பொண்ணு ஒரு படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லட்சணமா இருப்பாளா? இங்க வா. ரயிலும் ஓடி தண்டவாளமும் ஓடுனா ரெண்டுமே உருப்படாம போயிடும். ஏதாவது ஒண்ணு ஓடணும், ஒண்ணு நிக்கணும், அப்பதான் விளங்கும். புரிஞ்சுதா? ஏப்பா நீங்களும் அவனை கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவை கேளுங்க. என்னடி பொண்ணு முகூர்த்த நாள் நாளைக்கே இருக்கான்னு கேக்குறா. ஏமா ஏன் சாமி அந்த சாமிக்கு மூஞ்சி பூரா முடி முளைச்சிருக்கு? சும்மா வாடா, அவர் பெரிய சாமி, எல்லாம் தவத்தோட மகிமை. என்ன எதுக்கு சாமி கூட்டிட்டு வந்தீங்க? சீ, உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசை இருக்கா இல்லையா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா கம்முனு வாடா. ஏன் சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கல, இவரை ஏன் பார்க்கணும்? கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட 5-10 கடன் வாங்கலான்னு தான். ஏய், ஏற்கனவே நீ அசிங்கமா இருக்கிற, ரொம்ப தொல்லை பண்ண, சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடி முளைக்க வச்சிருவேன். போடா, அடிவாரத்துல போய் நில்றான். சாமி, ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா? வர்றான் வர்றான். வணக்கம். வணக்கம் சாமி, நீங்க இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாமி, மூஞ்சிய பார்த்து கத்து கொடுங்க. வாய் வா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாதா? நான் சர்க்கஸ் கம்பெனில இருந்து நாயே